ஹோம்மேட் நைட் க்ரீமை நம்ம ஆரஞ்சு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஆரஞ்சில் கூட நம்மளுக்கு ஸ்கின் மட்டும் போதும், பழம் தேவையில்லை. நான் இங்கே 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு ஸ்கின்னை துருவி எடுத்துடலாம். ஆரஞ்சு சின்ன சின்னதாக துருவணும், அதனால சின்ன பிளேடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு தோலில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. இது நம்ம சருமத்தில் ஏற்படும் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள் மற்றும் தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவும். இந்த ஆன்டி ஏஜிங் மற்றும் முடி வேகமாக வளரவும் உதவும். ஆரஞ்சு ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நம்ம சருமத்தை சிகப்பாகவும் பளபளப்பாகவும் மாற்றும். இப்போ நம்ம நல்லா ஸ்கின்னை துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது முங்குற அளவுக்கு போட்டுடலாம் நம்ம. ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ டபுள் பாயிலிங் செய்ய வச்சிடலாம். நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்கு பேனில் வந்து தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து இதையும் வச்சிடலாம். இதை நம்ம 10 to 15 minutes இதோட சூடு பண்ண வச்சிடலாம். இது 10 minutes இப்போ ஹீட் ஆயிடுச்சு. ஆரஞ்சோட எசன்ஸும் நல்லா ஆயிலில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். சின்ன ஃபில்டர் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் Aloe Vera Gel யூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது கூட நம்ம இன்னும் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 2 VitaminC கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். VitaminC கேப்சூலை எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இது நம்ம ஸ்கின் டேமேஜ்ல இருந்து தடுக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கின்னை சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்க உதவும்.